بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم والذين آمنوا وهاجروا وجاهدوا في سبيل الله والذين آووا ونصروا أولئك هم المؤمنون حقا لهم مغفرة ورزق كريم صدق الله العظيم. அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எங்களோட கடைசி பாடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து குபாவை வந்தடைந்தது, அதுக்கு பின்னால் குபாலிருந்து மதீனாவை வந்தடைந்தது வரைக்குமான பாடத்தை பார்த்தோம். அதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னாண்டா, சுராக்கத் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய நஃபர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரட்டி வந்து பிடிக்க முனைந்த அந்த சம்பவத்தை பார்த்தோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குபால எப்படியான வரவேற்பு கொடுக்கப்பட்டுச்சுன்ற விஷயம், அதுக்கு பின்னால மதீனாவை வந்தடைந்த பிறகு மதீனால சஹாபாக்கள் எப்படியான வரவேற்புகளை கொடுத்தார்கள், சாப்பாடுகளை கொடுத்தார்கள். குறிப்பாக அபு அய்யூப் அல் அன்சாரி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் தன்னுடைய வீட்டிலே இடங்கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீண்ட காலம் கவனித்தார்கள் என்ற அந்த செய்திகளை எல்லாம் நாங்கள் பார்த்தோம். இன்றைய பாடம் என்னன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப மதீனால வைத்து சஹாபாக்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு அன்சாரிகளுடைய வீட்டுல குடியமர்த்துறாங்க. மதீனாவாசிகளுடைய வீட்டுல மக்காவாசிகளை குடியமர்த்துறாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புறாங்க, அவங்களோட குடும்பத்தை மக்காலிருந்து எடுக்கிறதுக்கு விரும்பினாங்க. எங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரதியோட தனியாகத்தான் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க, குடும்பத்தை கூட்டிட்டு வரல. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வளர்ப்பு மகனாக இருந்த ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரையும் அனுப்புறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தை கூட்டிக் கொண்டு வருமாறு அனுப்புகிறார். அவர்களிடத்தில் 500 வெள்ளிக்காசுகளை கொடுத்து 2 ஒட்டகங்களையும் கொடுத்து என்ற குடும்பத்தை மக்காவிலிருந்து மதீனாவுக்கு அழைத்து வாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப இவங்க போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மகள்மார்கள் அங்கிருந்தார்கள். ஒன்று உம்மு குல்சூம் என்று சொல்லக்கூடிய மகள், அடுத்தது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த 2 பேரும் மக்கால தான் இருந்தாங்க. ஏனைய மூத்த மகளாகிய ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தது ஒரு காஃபிரான, அதுவரை இஸ்லாத்தை ஏற்காத ஒருவருக்கு மனைவியாக இருந்தார்கள். அபுல் ஆஸ் இப்னு ரபீ என்று சொல்லக்கூடியவருக்கு தான் மனைவியாக இருந்தார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது மருமகன் இஸ்லாத்தை மிக காலம் சென்றுதான் ஏற்றுக்கொண்டார். அபுல் ஆஸ் இப்னு ரபீ என்று சொல்லக்கூடியவர் அப்து ஷம்ஸ் கோத்திரத்தை சேர்ந்தவர். எங்களுக்கு தெரியும், அபுல் ஆஸ் என்று சொல்லக்கூடியவர் அபுல் ஆஸ் இப்னு ரபீ அப்து ஷம்ஸ் கோத்திரத்தை சேர்ந்தவர். இவர் தான் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவராக இருந்தவர். நாங்கள் பல தடவைகள் இவரை பற்றி சொல்லி இருக்கிறோம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரியுடைய மகன். எனவே அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு மைனியுடைய மகனாகவும் இருந்தார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு மருமகனாகவும் இருந்தவர் தான் அபுல் ஆஸ் இப்னு ரபீ. ஆனால் இவர் இஸ்லாத்தை மிக தாமதமாகித்தான் ஏற்றுக்கொண்டார். எனவே அவருடைய மனைவியான ஸைனபை ஹிஜ்ரத் செய்வதற்கு அவர் அனுமதிக்கவில்லை. எனவே ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா மக்கால அபுல் ஆஸுடன் வாழ்ந்து வந்தார்கள். அடுத்த மகளாகிய ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஏற்கனவே ஹிஜ்ரத் செஞ்சு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க உஸ்மான் ரலியல்லாஹுடைய மனைவி. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு ஆரம்பத்திலே ஹிஜ்ரத் செஞ்சு வந்ததனால அவங்களோட சேர்ந்து அவங்களுடைய மனைவி ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் ஹிஜ்ரத் செஞ்சு வந்துட்டாங்க. அப்ப இருந்தது யாருண்டா, 2 மகள்மார்களோட ரசூல் ஸல்லல்லாஹு மனைவியாக இருந்த சௌதா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்களை அழைத்து வருமாறுதான் அனுப்பினாங்க. அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்தாங்க இவங்களுக்கு உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது இந்த யார் அனுப்பினாங்களோ அந்த ஸைதுடைய மகன் உஸாமா அவர்களையும் ஸைதுடைய மனைவியாக இருந்த உம்மு ஐமனையும் அழைத்து கொண்டு வருமாறும் சொன்னார்கள். உம்மு ஐமன் எங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை நீண்ட காலம் சிறுபிராயத்திலிருந்து வளர்த்த பெண். இவர்களையும் அழைத்து வருமாறு அனுப்புகிறார்கள். அதே போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகன் அப்துல்லாவை அனுப்பினார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹுடைய குடும்பத்தை கூட்டிக் கொண்டு வருமாறு. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி குடும்பம், அதே மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹுடைய குடும்பமும் மதீனாவை வந்தடைகிறார்கள். ஹாரிஸத் இப்னு நுஅமான் என்பவருடைய வீட்டிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டு அபூபக்கர் ரலியல்லாஹுடைய குடும்பம் அந்த வீட்டில் தங்குகிறார்கள். இப்படி மதீனாவாசிகள் தங்களுடைய வீட்டை 2ஆக பிரித்து பல பகுதிகளாக பிரித்து மக்காவாசிகளை தங்க வைக்குகின்ற வேலையிலே அந்த மதீனாவாசிகள் ஈடுபட்டார்கள். அதற்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மதீனாவை ஒரு ஒழுங்கான கட்டமைப்புக்குள் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
ஏனென்றால் மதீனாவை சரியான ஒரு கட்டமைப்புக்குள் கொண்டு வந்தால் தான் அங்கிருந்து முழு உலகத்துக்கும் தீனை கொண்டு போகலாம். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக ஆழமான திட்டங்களை திட்டமிட்டார்கள். இன்றைய பாடத்தில் முழுமையாக எங்களுக்கு அதை பார்க்க முடியாது. ஒரு சில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியான திட்டமிடல்களை செய்தார்கள் என்பதை இன்றைய பாடத்திலும் மீதிய இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலும் நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். முதலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த வேலை என்னண்டா, ஊர்ட பேரை மாத்தினான். யஸ்ரிப் என்பதுதான் அன்றைய மதீனாவுடைய பெயர். அப்ப யஸ்ரிப் என்ற வார்த்தை சரப என்ற சொல்லில் இருந்து வந்தது. அப்ப அந்த பெயருடைய அர்த்தம் கொஞ்சம் நல்லதாக இருக்கல. சரப என்று சொன்னா குறை சொல்றது, அதே மாதிரி குழப்பம் விளைவிக்கிற என்ற அர்த்தத்தை கொண்டதுதான் அந்த சரப என்ற வார்த்தை. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனா என்று சொல்லி பெயரை மாற்றினார்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹுடைய கருத்துப்படிக்கு அல்லாஹ்தான் மதீனா என்ற பெயரை இந்த ஊருக்கு வைத்தான் என்றும் சொல்லுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஹிஜ்ரத்துக்கு முன்னாலேயே சொன்னார்கள், உமிர்து பிகர்யத்தின் தஅகுலுல் குரா, நான் ஒரு ஊருக்கு ஹிஜ்ரத் செய்யுமாறு ஏவப்பட்டுள்ளேன், அது எல்லா ஊருக்கும் தலைமை வகிக்கக்கூடிய ஊர் என்று சொன்னார்கள். மக்கள் யகூலூன இன்னஹா யஸ்ரிப், மக்கள் அதற்கு யஸ்ரிப் என்று பெயர் சொல்லுகிறார்கள், ஆனால் வஹியல் மதீனா, அந்த ஊருடைய பெயர் மதீனா என்று சொன்னார்கள். அது எப்படிப்பட்ட ஊர் என்றால் யன்ஃபின் நாஸ, மக்களை அது சுத்தப்படுத்தும். எப்படி சுத்தப்படுத்தும் என்றால் கமா யன்ஃபில் கீரு ஹபஸல் ஹதீதி, கொல்லனுடைய அந்த உலை எப்படி இரும்பில் இருக்கின்ற துருக்களை அகற்றுமோ அதுபோன்று இந்த ஊர் கெட்டவர்களை அகற்றி நல்லவர்களை மட்டுமே இந்த ஊருக்குள் வைக்கும் என்று சொல்லி இந்த ஊருடைய சிறப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மட்டுமல்ல, சொன்னார்கள் இந்த ஊருடைய பெயர் மதீனா என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, குர்ஆனிலேயும் அல்லாஹ் தஆலா இந்த ஊருக்கு மதீனா என்று பல இடங்களில் பாவிக்கிறான். மதீனாண்டா என்ன அர்த்தம் தெரியுமா? மதீனாண்டா அது ஒரு பெயர் சொல், அது ஒரு ஊருக்கான பெயர் அல்ல. மதீனா என்பது அரபியில சிட்டிக்கு சொல்றது. சிட்டி சிட்டி என்பது ஒரு பெயர் சொல் தான், எந்த ஊருக்கும் சொல்லலாம். ஆனால் இஸ்லாம் என்ன செஞ்சிச்சுண்டா, இந்த மதீனா என்ற வார்த்தையை பெயராக இந்த ஊருக்கு புழங்கியது. சிட்டி என்ற அந்த பெயரை, மதீனா என்ற அந்த பெயரை அந்த ஊருக்குரிய பெயராக இஸ்லாம் கூறியது. குர்ஆன் அல்லாஹ் தஆலா பல இடங்களில் இந்த ஊரை மதீனா என்று சொல்லுகிறான். மக்கான லி அஹ்லில் மதீனதி வமன் ஹவுலஹு என்று ஒரு இடத்தில் சொல்கிறான். வமிம்மன் ஹவுலகும் மினல் ஆராபி முனாஃபிகூன் வமின் அஹ்லில் மதீனதி மரது அலன் நிஃபாக். மதீனா என்று பல இடங்களில் அல்லாஹ் இந்த ஊரை குறித்தும் சொல்லுகிறான். அப்ப இந்த ஊருக்கு யஸ்ரிப் என்ற வார்த்தை அவ்வளவு பொருத்தமான பெயர் அல்ல. அந்த பெயரில் இருந்த அந்த மோசமான அர்த்தத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை. ஆனால் முனாஃபிக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த ஊருக்கு யஸ்ரிப் என்று தான் சொன்னார்கள். அதையும் குர்ஆன் ஒரே ஒரு இடத்துல யஸ்ரிப் என்ற வார்த்தையை குர்ஆன் பிரயோகிச்சு. அது எங்கண்டா, குர்ஆன் சொல்லுது முனாஃபிக்கள் பாவித்த யஸ்ரிப் என்ற வார்த்தையை குர்ஆன் சொல்லுது. அதாவது குர்ஆன் யஸ்ரிப் என்று சொல்லல, முனாஃபிக்கள் சொன்ன வார்த்தையை சொல்கிறது. வைத் காலத் தாயிஃபத்தும் மின்ஹும், முனாஃபிக்களில் ஒரு சாரார்கள் மதீனாவாசிகளை பார்த்து சொன்னார்கள், யா அஹ்ல யஸ்ரிப், ஏ யஸ்ரிப்காரர்களே, யுத்தத்திலிருந்து நீங்க பின்வாங்குங்க, நீங்க யுத்தம் செய்ய வேணாம் என்று சொல்லி மூமீன்களை யுத்தம் செய்ய விடுறதுக்கு தடுத்தாங்க. அதுக்கு அவங்க பாவிச்ச வார்த்தை யா அஹ்ல யஸ்ரிப், யஸ்ரிப் வாசிகளேன்னு பாவிச்சாங்க. அதை மட்டும் நான் குர்ஆன் யஸ்ரிப் என்று சொல்லுது. அதை தவிர மதீனா என்ற வார்த்தையை தான் குர்ஆன் பாவிக்குது. ஏன்னா நாங்க அடிக்கடி மதீனா மதீனான்றோம். அந்த மதீனா எங்கிருந்து வந்துச்சுன்னா, என்னுடைய அடிப்படை ஊருடைய பேர் யஸ்ரிப் என்பது அல்லாஹ் தஆலா மதீனா என்று பாவிச்சுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த ஊருக்கு மதீனா என்பதைத்தான் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் தான் சில இமாம்கள் இந்த ஊருக்கு யஸ்ரிப் என்ற அந்த பழைய பெயரை சொல்வது வெறுக்கத்தக்க ஒரு செயல் என்றதாகவும் முனாஃபிக்களுடைய செயல் என்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இது தவிர இந்த ஊருக்கு இன்னும் 2 பெயர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒன்று தைபா, தாபா, மனமானது, வாசமானது, சுகந்தமானது என்ற அர்த்தத்தில் உள்ள அந்த பெயரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஊருக்கு சூட்டினார்கள். இன்னொரு இடத்திலே அத்தார், பாதுகாப்பான வீடு என்ற அந்த பெயரையும் குர்ஆன் சூட்டி இருக்கிறது. வல்லதீன தபவ்வஉத் தார், அத்தார் என்ற பாதுகாப்பான வீடு என்ற அர்த்தத்தையும் குர்ஆன் சொல்லிக்கிறேன்டா. முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த ஒரு பெரும் நகரமாக மதீனா இருந்ததனால் அத்தார் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கிறது. இமாம் ஹமவி ரஹிமஹுல்லா அவங்களோட கிதாப் முஅஜமுல் புல்தான்ல கிட்டத்தட்ட 29 பேர்களை சொல்லிக்கிறாங்க. மதீனாவுக்குரிய 29 பேர்கள். அதே மாதிரி இது தவிர சில உலமாக்கள் 99, சிலவங்க 100 பேர்கள் வரைக்கும் சொல்லிக்கிறாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு ஆதாரபூர்வமானதுன்றது கேள்விக்குறி. ஆனா
ஹதீஸ்களூடாக எங்களுக்கு இந்த தைபா, தாபா, மதீனா, அத்தார் என்ற பெயர்களை நாங்க காணலாம். ஏனென்றால் எப்பயுமே இஸ்லாம் நல்ல பெயர்களை விரும்புது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நல்ல பெயர்களை விரும்புவார். பெயர் வைக்கும் போது சொல்லுவாங்க நல்ல பெயர்களை வைங்க. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறதுக்காக வேண்டி ஒரு நபித்தோழர் வாராரு. அவருடைய பெயர் ஹசன். ஹசன் என்றா கடினமானவர், கவலையானவர் என்று அர்த்தம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க உங்களோட பெயர் என்னான்னு. அவர் சொன்னார் ஹசன் என்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பல் அன்த ஸஹில். சொன்னாங்க நீங்க கவலையானவர் அல்ல, நீங்க மகிழ்வானவர், நீங்க இலகுவான நல்ல பண்பான சாஃப்டானவர் என்ற அர்த்தத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவர் சொன்னாரு லா உகையிரு இஸ்மன் சம்மானி அபி, என்ற வாப்ப வச்ச பெயரை நான் மாற்ற மாட்டேன்னு சொல்றாரு. சொன்னார் என்னது, ஏண்ட வாப்ப வச்ச பெயரை நான் மாற்ற மாட்டேன் என்று சொன்னார். அவங்களோட பரம்பரையில் அவர்களுடைய அந்த ஹசனுடைய மகன் முசையிப், முசையிபுடைய மகன் சயீத். அப்ப அந்த சயீத் இப்னு முசையிப் என்று சொல்லக்கூடிய அவர் ஒரு சஹாபி அல்ல, அவர் ஒரு தாபிஇ, மிக முக்கியமான தாபிஇ, மிகப்பெரிய அறிஞர், மிகப்பெரிய ஃபகீஹ். இவர் சொல்றாரு எங்கட அப்பாக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல பெயரை வச்சாங்க, அவர் மாத்தேலாண்டாரு. அவர் மாத்தாததுடைய விளைவு என்ன தெரியுமா, மஸாலத்தில் ஹஸூனத்து ஃபீனா, எங்கட குடும்பத்தில் இந்த கவலையும் கடினத்தன்மையும் பரம்பரையாக இருந்துச்சுன்னு சொல்றாரு. ஏண்டா அவர் வெச்ச பெயரை மாத்தல்ல. அதனால பெயருக்கும் நல்ல அர்த்தங்கள் உள்ள பெயர்களை வச்சுறது விரும்பத்தக்கது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹிப்புல் ஃபஅல் ஹஸன், நல்ல விஷயங்களை விரும்புவாங்க. அதாவது நாங்க ஒரு பயணம் போறோம், எங்களை முன்னால் சந்திக்கிறவருடைய பெயரை பார்த்தோம் நல்ல பெயர் இருக்குதுன்றா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலிருந்து விளங்குவாங்க இந்த பயணம் ஒரு நல்லதாக அமையும் விளங்குவாங்க. அதுக்கு மாற்றமானது எடுக்க மாட்டாங்க. அப்படின்னா ஒரு பயணம் கொண்டு போறோம், ஒரு மோசமான பெயர் உள்ளவர் வந்ததுக்காக பயணத்தை இல்லாமல் ஆக்குறது இல்லை. நல்ல விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொள்வாங்க, மோசமான விஷயங்களை கண்டுகொள்ள மாட்டாங்க. இப்ப முதலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால செஞ்ச வேலை என்னன்னா, மதீனாவோட பெயரை மாத்தினாங்க. யஸ்ரிபுடைய பெயரை மதீனா என்பதாக மாத்தினாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச முதலாவது வேலை. இரண்டாவது நாங்க அடுத்த விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். மதீனாவுடைய மக்கள் எப்படிப்பட்ட மக்கள், மதீனாட மக்கள் எப்படிப்பட்ட மக்கள். மதீனாவுடைய சமூகம் பன்முகப்படுத்தப்பட்ட ஒரு சமூகம். மக்கா மாதிரி அல்ல. மக்கால எப்படி, மக்கால குறைஷியர்கள் எல்லாம் ஒரு குடும்பம் தான். ஆக கூட கொஞ்சம் வெளியிலிருந்து வந்து தங்கினவங்க இருப்பாங்க. அதெல்லாம பெரும்பான்மையானவங்க யாரு, குறைஷியர்கள், ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. கண்ணியமானவர்களே, மதீனா அப்படிப்பட்டதாக இருக்கல்ல. மதீனால இப்ப எப்படி ஹிஜ்ரத்துக்கு பின்னால நிலைமை எப்படி இருந்துச்சுண்டா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஹிஜ்ரத் செய்து வந்த குறைஷி முஸ்லீம்கள், இதே மாதிரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஹிஜ்ரத் செய்து வந்த குறைஷி அல்லாத ஏனைய முஸ்லீம்கள், அதுல பல படித்தரங்கள் இருந்தவங்க இருந்தாங்க. அடிமைகள் இருந்தாங்க, வேற ஊரை சேர்ந்தவங்க இருந்தாங்க, வசதியானவங்க இருந்தாங்க, பல தரப்பட்டவங்க. குறைஷி முஹாஜிர்கள், குறைஷி அல்லாத முஹாஜிர்கள். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தா மதீனாவுடைய 2 பிரதான கோத்திரங்கள் அவுஸ், ஹஸ்ரஜ். இதுல முஸ்லீமானவங்களும் இருந்தாங்க, இதுல முஸ்லீம் அல்லாதவங்களும் இருந்தாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்களும் இருந்தாங்க. இன்னொரு பக்கம் என்னாண்டா, ஏனைய அரேபியர்கள், இவர்களை சூழ வாழ்ந்த ஏனைய அரேபியர்களும் இருந்தாங்க. அது போதாததற்கு யூதர்களும் இருந்தாங்க. மதீனால யூதர்களுடைய பிரதானமான 3 கோத்திரங்கள் வசித்தாங்க. பனு நதீர், பனு குரைதா, பனு கைனிகா. 3 யூத கோத்திரங்களும் வசித்தாங்க. இதுக்கெல்லாம் அப்பால ஒரு கூட்டம் ஒன்று இருந்தாங்க. யாருண்டா, இவங்க என்னாண்டா, இவங்க இஸ்லாத்தை நிர்பந்தமாக ஏற்றுக்கொண்டு உள்ளத்தால் முஷ்ரிக்காகவே இருந்து கொண்டு இஸ்லாத்துக்காக முஸ்லீம் என்ற பெயரில் சூழ்ச்சி செய்யக்கூடிய ஆட்கள். வெளிரங்கத்துல முஸ்லீம், மக்கால் இப்படி இருக்கல. மக்கால இப்படியான சூழல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கல. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க சுத்த சஹாபாக்களா தான் இருந்தாங்க. அவங்க யாரும் கொஞ்சம் கூட மார்க்கத்தை விட்டு கொடுக்கிறவர்களாக இருக்கவில்லை. எங்களுக்கு தெரியும், அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையாக அடி கொடுக்கப்பட்டு, நெருப்பால் சூடு போடப்பட்டு, வற்புறுத்தலின் பேரில் ரசூல் ஸல்லல்லாஹு எதிரான ஒரு வார்த்தையை பாவிச்சுட்டு எவ்வளவு அழுதாரு. ரசூல் ஸல்லல்லாஹு வந்து மன்னிப்பு கேட்டார். அப்படிப்பட்ட தீனுடைய உறுதியான நிலைமையில் இருந்த சஹாபாக்கள் தான் மக்காவுடைய நிலைமை. ஆனா மதீனால எப்படின்னா, வெளிரங்கமாக சஹாபாக்களை போலவே இருந்து கொண்டு உள்ளால் இஸ்லாத்துக்கு சூழ்ச்சி செய்யக்கூடிய எதிரிகளுடைய ஒரு குழுவும் இருந்தார்கள். இவர்களைத்தான் வரலாற்றில் நாங்க முனாஃபிகூன், முனாஃபிக்கள் என்று சொல்லுவோம். குர்ஆன்ல தனி ஒரு அத்தியாயமே சூரா முனாஃபிகூன் என்று சொல்லி தனி ஒரு அத்தியாயமே இவர்களை சாடி, இவர்களுடைய நடவடிக்கைகளை சொல்லி. இவங்க எப்படிப்பட்ட ஆட்கள் என்றா, மதீனாவுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொந்தரவு கொடுத்து கொண்டு, அநியாயம் செய்து கொண்டு, யுத்த கலங்களில் கைவிட்டு விட்டு எல்லாம் செய்வாங்க. கிட்ட பைத்துட்டு யுத்தத்திலிருந்து கைவிட்டுட்டு வைத்துடுவாங்க. அல்லது
இன்னும் சஹாபாக்களை உடைச்செடுக்கிறதுக்கு வேலை செய்வாங்க. அதான் குர்ஆன் சொல்லிச்சேன், யா அஹ்ல யஸ்ரிப், யஸ்ரிப் வாசிகளே நீங்க யுத்தம் செய்யாதீங்க இருந்த சஹாபாக்களையும் கூட்டி கொண்டு வர வேலை செஞ்சாங்க. அதான் குர்ஆன் அந்த இடத்துல சொல்லுது. இப்படியான வேலைகளை செய்வாங்க. அது மட்டுமல்ல, சஹாபாக்கள் போக்குலே பரிஹசிப்பாங்க. எப்படி மக்கான முஷ்ரிக்கள் பரிஹசிச்சாங்களோ இவங்க முஸ்லிம் என்ற பெயர்ல இருந்து பரிஹசிப்பாங்க, இஸ்லாத்தை கொச்சப்படுத்துவாங்க, இஸ்லாத்துக்கு எதிரானவர்களோடு ரகசியமாக சேர்ந்து சூழ்ச்சி செய்வாங்க, மக்காவுடைய முஷ்ரிக்களுக்கு செய்தி கொடுப்பாங்க. இப்படியான வேலைகளை எல்லாம் இந்த முனாஃபிக்கள் செஞ்சாங்க. இதனுடைய தலைவராக யார் இருந்தாண்டா அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள். இவர் ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சேர்ந்தவர். இவர்தான் இவர்களுடைய தலைவராக இருந்தவர். அப்துல்லாஹ் இப்னு உபை, இவருக்கு மட்டும்தான் நான் சிவப்பால போட்டிக்கிறேன். இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு மாலிக் இப்னு அவுஃப் இப்னு ஸஅலபா இப்னு கனம் இப்னு அவுஃப் என்று வரக்கூடிய அவுஃப் இப்னு ஹஸ்ரஜ். இந்த ஹஸ்ரஜ் குடும்பம், அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற பிரதான 2 கோத்திரம், ஹஸ்ரஜ் வம்சத்துல வரக்கூடிய இந்த பகுதியில வரக்கூடியவங்க தான் இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை. எப்படி அபூ ஜஹல் தீனுக்கு எதிராக மக்காவுடைய காலத்துல பல்வேறு அநியாயங்களை செஞ்சானோ அதே மாதிரியான அநியாயங்களை செஞ்ச ஒரு ஆள் தான் அப்துல்லாஹ் இப்னு உபை. ஆனா இதனுடைய ஆச்சரியம் என்னன்னா, இவருக்கு ஒரு மகன் இருந்தார். அவருடைய பேரும் அப்துல்லா, வாப்பட பேரும் அப்துல்லா, மகன் பேரும் அப்துல்லா. ஆனால் அவர் கடுமையான இஸ்லாத்தை நேசிக்கக்கூடிய முஸ்லீமாக இருந்தார், வாப்பாவை எதிர்க்கக்கூடியவராக இருந்தார். அப்படிப்பட்டவரால் இவருடைய மகன் அப்துல்லா. இவர் ஒரு ரயீசுல் முனாஃபிகின், முனாஃபிக்களுடைய தலைவராக இருந்தவர் தான் இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை என்று சொல்லக்கூடியவர். அப்ப இவன் இஸ்லாத்தை எதிர்க்கிறதுக்குரிய ஒரு முக்கியமான காரணம் என்னண்டா, எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த அவுஸ் ஹஸ்ரஜ் பிரச்சனை. இவங்க ஆரம்பத்திலேயே யுத்தம் செய்த வரலாற்றை நாங்கள் இதுக்கு முன்னால் உள்ள பகுதிகளில் பேசிக்கிறோம். இந்த ஹஸ்ரஜுக்கும் அவுஸுக்கும் இடையில நடைபெற்ற பல யுத்தங்கள், அதுல கடுமையாக நடந்த கடைசி யுத்தம் புஆஸ் போர் என்ற ஒரு யுத்தத்தை பத்தி நாங்க பேசிக்கிறோம். இந்த போர்ல 2 தரப்புலையும் கடுமையான சேதம் உண்டாகிச்சு. அதனால் இவங்க 2 தரப்பும் விரும்பினாங்க, எங்களுக்கு ஒரு தலைவரை உண்டாக்கி, ஒரு தலைவரை ஏற்படுத்தி நாங்க யுத்தம் செய்யாம ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்வோம் என்று சொல்லி இந்த அவுஸும் ஹஸ்ரஜும் விரும்பினாங்க. அதுக்கு பொருத்தமானவனாக இந்த அப்துல்லாவை கருதினாங்க 2 கோத்திரத்தாரும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு வாரத்துக்கு கொஞ்சம் முன்னால அப்துல்லாவை மதீனாவுடைய தலைவராக்குகின்ற, மதீனாவுடைய அரசராக்குகின்ற ஒரு வேலை திட்டம் நடைபெற இருந்துச்சு. அந்த டைம்ல தான் இந்த சஹாபாக்கள் கொஞ்சம் பேர் மக்காவுக்கு போனது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திச்சது. அதுக்கு பின்னால பல தடவைகள் 3 வருடங்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் இந்த மதீனா வாசிகளுக்கும் இடையில சந்திப்பால இவனுக்கு முடிசூட இருந்த அந்த நிகழ்வு இல்லாமல் போனதால இவனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கடுமையான கோபம். இவர் வரப்போய் தான் என்னுடைய தலைமை பதவி இல்லாம போயிடுச்சுன்ற அந்த கவலையில இவர் ஒரு குழு ஒன்றை வச்சுக்கொண்டு என்ன செஞ்சாருண்டா, இஸ்லாத்துக்கு எதிராக கடைசி வரைக்கும் சூழ்ச்சி செய்யற வேலையை இவர் செஞ்சார். இந்த யூதர்கள் 3 கோத்திரம் இருந்தாங்க. ஒன்று பனு கைனிகா, பனு நதீர், பனு குரைலா, 3 கோத்திரங்கள் இருந்தாங்க. இதுல இந்த பனு கைனிகான்னு சொல்லக்கூடியவங்க, இவங்க யாருண்டா மதீனாவுடைய பிரதான பகுதிகளில் வாழ்ந்தவர்கள், மதீனாவுடைய மத்திய நிலையங்களில் வாழ்ந்தவர்கள் தான் இந்த பனு கைனிகா யூதர்கள். இவர்களிடம் இருந்த ஒரு விசேடமான விஷயம் என்னண்டா, இவங்களுக்கு தனி ஒரு சந்தை இருந்துச்சு, சூக்கு கைனிகா, கைனிகா சந்தை என்று சொல்லி இவங்களுக்கு ஒரு தனி மார்க்கெட் ஒன்று இருந்துச்சு. இவங்களோட வியாபார சாமான்கள் அங்க போட்டு விற்கக்கூடிய, உலகெங்கும் வியாபார பொருட்கள் அனுப்புகின்ற ஒரு பெரும் சந்தை. எப்படி மக்காவுடைய உக்கால் சந்தை இருந்துச்சோ அதே மாதிரி மதீனாவில் இருந்த ஒரு பிரதான சந்தை தான் கைனிகா சந்தை. அந்த சந்தையுடைய சொந்தக்காரர்களாக இந்த யூதர்கள் இருந்தார்கள். அடுத்த இவங்களோட முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க நிறைய கைத்தொழிலாளர்கள், இவங்களுக்கு எல்லா விதமான தொழிலும் தெரியும். அதிலே முக்கியமாக தங்கம் வெள்ளிய உருக்கி ஆபரணங்கள் செய்யக்கூடிய தொழிலை பிரதானமாக செஞ்சாங்க. அதனால பெரும்பாலும் இந்த கைனிகா யூதர்கள் செல்வந்தர்களாக இருந்தார்கள். அதே மாதிரி நாங்க அடுத்தது வந்தா பனு நதீர் யூதர்கள். இவங்க மதீனாவுடைய சூழப்பகுதியில் வாழ்ந்தவர்கள், மதீனாவுடைய பிரதான மத்திய இடத்துல வாழல. இவங்கட என்ன விசேஷம் உண்டா, பெரும் பெரும் கோட்டைகள் வைத்திருந்தாங்க. பொதுவாக யூதர்கள் கோட்டையில் வசிப்பவர்கள், ஏன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு பயம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி யூதர்கள் கடுமையாக பயந்தவர்கள். அதனால் அவங்களுக்குரிய முன்னேற்பாடுகளை செய்யக்கூடியவங்க தான் யூதர்கள். எங்களுக்கு இப்ப தெரியும், இஸ்ரேல்ல இந்த அயன் டோமின் எத்தனையோ விதமான அவங்க தாக்குதல்களை எதிர்க்கக்கூடிய கருவிகளை ஏன் செஞ்சிருந்தாங்கன்னா உயிர் பயம்.
ஏனைய நாடுகள்ட்ட இல்லாத அளவுக்கு அவங்க அந்த மிசைல்களை தடுக்கக்கூடிய அந்த கருவிகளை வச்ச காரணம் என்னன்னா அவங்களுக்குரிய அந்த பாதுகாப்பு சரியாக இருக்கணும்ன்றதுல கவனமாக இருந்தாங்க. அப்ப பெரும் பெரும் கோட்டைகள் வசிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அடுத்தது முக்கியமாக இவங்கள்ட்ட விவசாயம் இவங்களோட பிரதானமானதாக இருந்துச்சு. இவங்கள்ட்ட நிறைய தோட்டங்கள் வச்சிருந்தாங்க. குறிப்பாக ஈத்தம்பல தோட்டங்கள் நிறைய இவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. அதே மாதிரி மூணாவது இருந்த பனு குறைலா யூதர்கள், இவர்களும் அந்த மதீனாவை சூழ வாழ்ந்தவங்க. இவங்களுக்கும் பெரும் பெரும் கோட்டைகள் வைத்திருந்தாங்க. அதுல முக்கியமாக இவங்க ஏனைய 2 யூதர்களையும் விட ஆள் பலமும் ஆயுத பலமும் மிக்கவர்கள். இவங்க தான் இந்த பனு குறைலா யூதர்கள் தான் மிகவும் ஆயுத பலம் கொண்டவர்கள். இந்த பனு குறைலாக்கள், பனு நதீர், பனு கைனிக்க இந்த 3 சாராரும் துரோகம் செய்ததனால் எவ்வாறு இவர்களுக்கு சோதனை ஏற்பட்டது என்றது இன்ஷா அல்லாஹ் நாங்க பின்னால் உள்ள பகுதிகளில் பார்க்கலாம். மதீனாவுடைய பொருளாதாரத்தை பிரதானமாக மையப்படுத்தி கைவசப்படுத்தி வச்சிருந்தாங்க இவங்க. காரணம் என்னண்டா இவங்கள்ட்ட கோதுமையுடைய அந்த உற்பத்தி, அதே மாதிரி ஈத்தம்பல மரங்கள் வச்சிருந்தாங்க, நிறைய கால்நடைகள் வச்சிருந்தாங்க, தங்கம் வெள்ளி வச்சிருந்தாங்க, ஆயுதங்கள் வச்சிருந்தாங்க, வட்டிக்கு பணம் கொடுப்பவர்களாக இருந்தாங்க. இதே மாதிரி அவர்கள் நிறைய மதுபானம், வெளிநாடுகளில் இருந்து மதுபானங்களை கொண்டு அங்கு இருக்கக்கூடிய மதீனாவாசிகளுக்கு விநியோகிப்பவர்களாக பிரதானமான தொழில்களை எல்லாம் இந்த யூதர்கள் தான் செய்து வந்தாங்க. அதனால மதீனாவுடைய மிக பிரதானமான பொருளாதாரம் இவங்களோட கையில தான் இருந்துச்சு. அடுத்த விஷயம் என்னன்னா ஆயுதம். இவங்கள்ட்ட நிறைய ஆயுதம் வச்சிருந்தாங்க என்ற பாதுகாப்புக்கா. அதுல இவங்க என்ன செஞ்சாங்கண்டா அவுஸ் ஹஸ்ரஜ் இந்த 2 கோத்திரத்தாருக்கு இடையில சண்டே மூற்றத்துல ஒரு முக்கியமான வகிபாகமாக இருந்தாங்க. அதுல இவங்க நதீரும் குறைலாவும் வைத்து அவுஸோட சேர்ந்து கொண்டாங்க. இந்த பனு நதீர் யூதர்களும் பனு குறைலா யூதர்களும் அவுஸ் கோத்திரத்தோட சேர்ந்து கொண்டாங்க. பனு கைனிகா யூதர்கள் ஹஸ்ரஜோட சேர்ந்து கொள்வாங்க. சேர்ந்து கொண்டு ஆயுதங்களை கொடுத்து 2 அரேபிய கோத்திரங்களையும் சண்டை பிடிச்ச வச்சு அதுல குளிர்காய்ந்து கொண்டு கூத்து பார்த்து கொண்டிருந்தார்கள் தான் இவங்க. இப்படியான பல்வேறு அநியாயங்களை இவங்க செஞ்சு கொண்டிருக்கின்ற இப்படியான ஒரு கல நிலவரத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறாங்க. எனவே மக்காவை விட்டு மதீனாவுக்கு போனோன்னு எல்லாமே சாதகமாக அமைஞ்சிட்டுன்றதல்ல. மக்காவை விட ஒரு பெரிய சவால் ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால இருந்துச்சு. ஏன்னா மக்கால வெறும் எதிரிகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய சஹாபாக்களும் மட்டும். மதீனா அப்படி அல்ல. நல்லவங்களா கெட்டவங்களான்றதே முடிவெடுத்துக் கொள்ள முடியாத யூதர்கள், அதே மாதிரி நல்லவர்களா கெட்டவர்களா என்று விளங்கிக் கொள்ள முடியாத முனாஃபிக்குகள், அதே போன்று சஹாபாக்கள். அதுலயும் ஒரு பயங்கரமான விஷயம் என்னன்னா அந்த முனாஃபிக்களும் யாரு? இதே அவுஸ் ஹஸ்ரஜை சேர்ந்தவங்க. இந்த முனாஃபிக்களும் யாரு? இதே அவுஸ் கோத்திரம் ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான். அன்சாரிகள் யாரு? அவங்களும் அவுஸையும் ஹஸ்ரஜையும் சேர்ந்தவங்க தான். அப்ப முனாஃபிக்கள் யாருன்றத கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய சிரமமாக இருந்துச்சு. ஏன் காரணம்டா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவங்க தொழ வருவாங்க, சஃபுக்கு தொழுவாங்க, சஹாபாக்களோட முன் சஃப்ல இருந்து தொழுவாங்க. அப்ப இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்றத அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு சிக்கல் மதீனால இருந்துச்சு. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலாவது மதீனாவுடைய பெயரை மாத்தினாங்க. அடுத்த கட்டமாக மதீனாவில் இந்த முஸ்லீம்களை ஓரிடத்துல இணைக்கணும், அவங்களுக்கு சரியான ஒழுக்கங்களை பயிற்றுவிச்சு கொடுக்கணும். அதே மாதிரி அவங்களை எல்லோரையும் ஒற்றுமையுள்ளவர்களாக மாற்றணும். ஏற்றத்தாழ்வு ஒற்றுமை வராது. நான் சிறந்தவன் நீ தாழ்ந்தவன் என்று அங்க ஒற்றுமை வராது. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருக்கு மத்தியிலையும் சமத்துவத்தை போதித்தார்கள். அதை எல்லாத்தையும் சரியா செயல்படுத்துறதுக்கு ஒரு இடம் வேணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி குபால வைத்து முதலாவது செஞ்ச வேலை பள்ளியை கட்டினாங்களோ, மதீனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுன் நபவியை கட்ட வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். ஏண்டா பள்ளி வாசல் வந்தா தான் நாங்க மக்களை ஒருமுகப்படுத்தலும், அவங்களை கூட்டி கொண்டு அவங்களுக்கு ஒழுக்கத்தை படிச்சு கொடுக்கலும், மார்க்கத்தை படிச்சு கொடுக்கலும், இபாதத்தை படிச்சு கொடுக்கலும், அஹ்லாக்க படிச்சு கொடுக்கலும், எல்லாம் செய்யலும் பள்ளி கொண்டு வரணும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க ஏற்கனவே போன பகுதியிலே பார்த்த மாதிரி அவங்களோட ஒட்டகம் அமர்ந்த சஹல் சுஹைல் அந்த 2 அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமாக இருந்த அந்த பகுதியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலை கொடுத்து வாங்கி சஹாபாக்களோட சேர்ந்து அந்த இடத்துல பள்ளிய கட்டத்துக்காக தீர்மானிச்சாங்க. அந்த இடம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மேடு பள்ளம் உள்ளதாக இருந்துச்சு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மேடு பள்ளங்களை எல்லாம் அதை சமப்படுத்தினாங்க. சஹாபாக்களை வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சமப்படுத்தினாங்க.
புகாரிலே வரக்கூடிய ரிவாயத் மேடு பள்ளம் உள்ளதாகவும், அதே மாதிரி முஷ்ரிக்களுடைய கபறுகள் அங்கு இருந்துச்சு. அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபறுகளையும் அப்புறப்படுத்தினார். அதே மாதிரி ஈத்தம்பல மரங்கள் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஈத்தம்பல மரங்களையும் வெட்டி அந்த இடத்தை துப்புரவாக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வெட்டப்பட்ட மரக்குற்றிகளை மஸ்ஜிதுடைய சஃப்புக்கு நிப்பாட்டினார். சஃப்ல நிப்பாட்டினாங்க. காரணம், அந்த தூண்களாக நிப்பாட்டி அப்பதான் அந்த கூரைய வேலும். அதனால அந்த வெட்டிய ஈத்தம்பல மரக்குற்றிகளை தான் அந்த தூண்களாக நிறுத்தினாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் சேர்ந்து அந்த இடத்தை துப்புரவாக்கி அந்த இடத்துல அவங்க சஹாபாக்களோட சேர்ந்து மண்ணை கொலைச்சி கல்லு செஞ்சாங்க. இந்த காலத்துல மாதிரி செங்கல் பிளொக்களுடைய காலம் அல்ல அந்த காலம். எனவே மண்ணை கொலைச்சி சின்ன சின்ன கற்களை செஞ்சு அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டுச்சு. அப்ப சஹாபாக்களும் சேர்ந்துதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சேர்ந்துதான் இந்த வேலையை செஞ்சாங்க. தல்க் இப்னு அலி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி சொல்றாரு, அவர் யமாமா பகுதியை சேர்ந்தவர். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொறதுக்காக வந்திருந்தாரு. அவரும் அந்த வேலையில ஈடுபட்டாரு. அவர் அப்பதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொறதுக்காக வந்திருக்கிறாரு. அவரும் என்ன செஞ்சாருண்டா, அந்த மண்ணை எல்லாம் கொலைச்சி அவரும் கல்லு செஞ்சாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தல்க் எவ்வளவு நல்லா செய்யறாருன்றத பார்த்து கவர்ந்து சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்தவங்க டைம் சொன்னாங்க, கர்ரிபில் யமாமியத்தீனா, இந்த யமாமா தோழருக்கு மண்ணை கொண்டு வந்து கொடுங்க. அவர் ஃபஇன்னஹு மின் அஹ்ஸனிக்கும் மஸ்ஸா, உங்கள் எல்லாரையும் விட அவர் நல்லா செய்யறாரு, நல்ல திரகாத்திரமாக இருக்கிறார் என்று சொல்லி அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சிலாஹித்ததை அவர் அறிவிக்கிறார். தல்க் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியமானவர்களே, இப்படி அழகான முறையிலே அந்த கற்களை செய்து எடுத்துக்கொண்டு வைத்து அந்த இடத்துல கட்டடம் உயர்த்தப்பட்டுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சேர்ந்து கல்ல சுமந்து கொண்டு வைத்து அந்த கட்டிடங்களை கட்டினாங்க. அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட வேலை வாங்கி கொண்டு இருக்கல, அவங்களும் சேர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சேர்ந்து அந்த கல்லை எடுத்துக்கொண்டு வைத்து அந்த கட்ட ஆரம்பிச்சாங்க. அப்ப அதை பார்த்த ஒரு சஹாபி சொன்னாரு, லஇன் கஅத்னா வன் நபியு யஅமலு, நாங்க உட்கார்ந்து கொண்டிருக்கக்குள்ள இந்த நபி மட்டும் வேலை செய்வார் என்று இருந்தா ஃபதாக்க மின்னல் அமலுல் முதல்லிலு, நாங்க செய்யற அமல் ஒரு பிரயோஜனமற்றதாக ஆகிடும். நபி வேலை செய்யறாரு, நாங்க சும்மா இருக்கிறதா, நாங்களும் வேலை செய்யணும் என்று சொல்லி அவரும் ஒரு பாட்டை பாடுறாரு. அந்த நேரத்துல இருந்த அன்சாரிகள் முஹாஜிர்கள் எல்லாரும் சேர்ந்து கவிதையாக படிச்சாங்க, லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரா, வாழ்க்கை என்பது ஆகிரத்துடைய வாழ்க்கை தான், உலகத்துடைய வாழ்க்கை இல்ல. ஃபர்ஹமில் அன்சார வல் முஹாஜிரா, அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் அல்லாஹ் நீ ரஹ்மத் செஞ்சிரு சொல்லி பாட்டு படித்துக் கொண்டு மகிழ்ச்சியாக வேலையை செஞ்சு கொண்டு போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம ஃபிரில் முஹாஜிரீன வல் அன்சார், யா அல்லாஹ் இந்த முஹாஜிர்களுக்கும் அன்சார்களுக்கும் நீ மக்ஃபிரத் செய்து விடுவாயாக என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் துஆ செய்றாங்க. இப்படி மகிழ்ச்சியாக கலைப்பு நீங்கிறதுக்காக வேண்டி பொதுவாக இந்த காலத்துல வளம் எங்களுக்கு தெரியும், ஒரு பாட்டையோ கவிதையோ பாடுற மாதிரி அவங்க தீனுடைய நல்ல அர்த்தங்களை கொண்ட அந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு மகிழ்ச்சியாக எல்லோரும் அந்த வேலையில இணைந்து வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்படி அந்த பள்ளிவாசலை கட்டி அமைச்சுறாங்க. மண்ணால சுவர் எழுப்பப்படுகிறது, தூண்களாக ஈத்தம் குற்றிகள் வைக்கப்படுகிறது, கூரைக்கு மேல அந்த ஈத்தம்பலத்துடைய ஓலைகள் அந்த கூரைகளாக போடப்படுகிறது. நிலத்துக்கு அந்த மண் சேறுபடாமிக்கிறதுக்காக வேண்டி பொடிக்கற்கள் தூவப்படுகின்றன. இதுதான் மஸ்ஜிதுன் நபவி. இன்றைக்கு எங்கட மாதிரி அழகான காப்பட்டுடைய வசதியோ அழகான சிவர்களுடைய வசதியோ இருக்கல்ல, வெறும் மண் சிவராகவும் அதற்குரிய தூண்கள், அதாவது கூரைய தாங்கிறதுக்கு தூண்களாக மர ஈத்தக்குற்றியுடைய அந்த மரங்கள் தான் வைக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி நிலத்துக்கு கற்கள் போடப்பட்டிருந்தது, பொடிக்கற்கள். அதனாலதான் சுஜூதுக்கு போனா சஹாபாக்களுடைய நெத்தியில கல்லுகள் ஒட்டிக்கொள்ளும், சுஜூத் செய்யறது கஷ்டமாக இருக்கும். அப்ப ஒவ்வொரு முறை சுஜூதுக்கு போயிட்டு நெத்திய தட்ட வேண்டிய ஒரு நிலைமை உண்டாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் தடுத்தாங்க, நீங்க அப்படி தட்டாதீங்க, அப்படி கட்டாயம் தட்டணும்னு இருந்தா ஒருக்க தட்டுங்க, நீங்க கூடுதலாக நெத்திகளை தட்டவானம். இன்றைக்கு கொஞ்சம் நாங்க எங்களை யோசிச்சா இந்த காப்பட்லயே எங்களுக்கு சுஜூத் செய்யறது எவ்வளவு கஷ்டமாக இருக்குது. அந்த மண் கற்கள்ல தான் அந்த சஹாபாக்கள் சுஜூத் செஞ்சாங்க. உலகத்துடைய ஆகச் சிறந்த ஹைருல் மசாஜித், காபாவுக்கு பிறகு இருக்கக்கூடிய ஆகச் சிறந்த அல்லாஹ்வுடைய அந்த மாளிகையுடைய நிலைமை
அப்படித்தான் ஆரம்பத்தில் இருந்துச்சு. அதனாலதான் அந்த சஹாபாக்கள் சுஜூதுக்கு போவாங்க. சுஜூதுல அவங்களுடைய நெற்றிகள்ல அந்த காயங்கள் இருக்கும். ஏனென்றால் அந்த கல்லுகள் குத்திப்பட்ட காயங்கள் இருக்கும். இப்படித்தான் அந்த மஸ்ஜிது நபவி அமைக்கப்பட்டு, இந்த மஸ்ஜிது நபவியுடைய நீளத்தை வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க 70 முழம் நீளம், 60 முழம் அகலம். அவ்வளவுதான் அந்த மஸ்ஜிது நபவி ஒரு சாதாரண நீளமான பள்ளி, 70 முழம் அளவுக்கு நீளமானதாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்துல அவங்களோட மனைவிமார்களுக்கான வீடு அமைக்கப்பட்டு இருந்துச்சு. இப்படிதான் அந்த மஸ்ஜிதுடைய தோற்றம் இருந்துச்சு. இதுதான் அந்த மஸ்ஜிதுடைய தோற்றம், இப்படிதான் இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துல அவங்களுடைய வீடுகள் அமைச்சப்பட்டுச்சு. அந்த வீடுகள் பின்பக்கமாகத்தான் அமைச்சப்பட்டுச்சு, இந்த பக்கத்துல தான் அமைச்சப்பட்டுச்சு. கிபிலா மாத்தப்பட்ட பிறகு வீடுகள் அடுத்த பக்கத்துக்கு வந்துட்டு. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்துல பள்ளிய அமைச்சக்குள்ள இருந்த கிபிலா வந்து பைத்துல் மக்திஸை நோக்கி தான் தொழுதாங்க. அந்த நேரத்துல வீடுகள் அமைச்சிருந்தாங்க பின்பக்கத்துல. கிபிலா நேர மாறிச்சு. அப்ப வீடுகள் இருந்தது இந்த பக்கம், கிபிலா இருந்தது இந்த பக்கம், அப்படியே ஆப்போசிட் பக்கத்துல கிபிலா மாறிச்சு. அதோட வீடுகள் முன்பக்கமாக ஆகிட்டு. அதான் அந்த வீடுகள் முன்பக்கத்துல வரதுக்கான காரணம் அதுதான். பின்பக்கத்துல இந்த பக்கத்துல திண்ணை சுஃபா, இதுதான் அந்த அஸ்ஹாபு சுஃபான்னு நாங்க கேள்விப்பட்டிருப்போம். திண்ணை தோழர்கள் என்று நிறைய சஹாபாக்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு வீடு இல்ல, வசதி இல்ல, அதே மாதிரி அவங்களுக்கு திருமணம் முடிச்சில்ல. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடயே எந்த நேரம் இருப்பாங்க. அவங்களுக்கு வரக்கூடியவற்றை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பாங்க. தீனுடைய இல்ம படிச்சு கொண்டு இருப்பாங்க. அவங்களோட முழு நேர வேலை பள்ளி தான். பள்ளியில இருந்து தீன படிக்கிறது, மற்றவங்களுக்கு எத்தி வச்சுறது. இன்றைக்கு முழு உம்மத்துக்கும் தீன் வாரத்துக்கு மிக பிரதானமாக இருந்த பல சஹாபாக்கள் இந்த திண்ணையில் படித்தவர்கள். தீனுடைய முதலாவது மദ്രസா இதுதான். இஸ்லாத்துடைய முதலாவது மദ്രസா எப்படி மக்காவுடைய தாருல் அர்கம் இருந்துச்சோ, அதே மாதிரி மஸ்ஜிது நபவியில பள்ளி வாசலில் இருந்த அந்த மദ്രസா தான் இந்த சுஃபா என்று சொல்லக்கூடிய திண்ணை. 3 கதவுகள் இருந்துச்சு. ஒன்று இந்த ஜிப்ரீல் கதவுன்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரக்கூடிய அந்த பகுதி. அதே மாதிரி இந்த பகுதியில் ஒரு கதவு இருந்துச்சு. இந்த பகுதி தான் மிம்பருடைய பகுதி இருந்துச்சு. இங்கே மிஹ்ராப், மிஹ்ராபுக்கும் மிம்பருக்கும் இடையில இடைவெளி இருந்துச்சு. எங்கட பள்ளிகள்ல மாதிரி மிஹ்ராபோட சேர்த்து மிம்பர் இருக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு காலத்துல ரெண்டுக்கும் இடையில இடைவெளி இருந்துச்சு. அதுவும் மிம்பர் பின்னாலதான் வந்துச்சு. மிம்பர் வந்து ஆரம்பத்துல மிம்பர் இருக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குற்றி, இங்க ஒரு குற்றி இருந்துச்சு, மரக்குற்றி. இப்படித்தான் மரக்குற்றிகள் வைக்கப்பட்டு இருந்துச்சு. சஃப் சஃபாக மரக்குற்றிகள் வைக்கப்பட்டு இருந்துச்சு தூண்களாக. அப்ப சஹாபாக்கள் இப்படித்தான் சஃப்ல நிப்பாங்க. நடுவுல மரக்குற்றிகள் தான் தூண்களாக இருந்துச்சு. இந்த மரக்குற்றி அதாவது மிஹ்ராபும் இப்போ உள்ள மாதிரி அந்த வலைசலான தோற்றத்தில் இருக்கல்ல, சாதாரணமான பள்ளி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவாங்க. அப்ப இந்த காலத்துல மாதிரி பெரிய மிம்பர்கள், பெரிய மிஹ்ராபுகள், பெரிய அலங்காரங்கள் ஒன்றுமே இல்ல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்க கூடிய இடத்துக்கு முன்னால ஒரு மரக்குற்றி இருந்துச்சு. அந்த மரக்குற்றியில சாஞ்சி கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசங்களை செய்வாங்க. பிற்காலத்துல தான் மிம்பர் ஒரு சஹாபி செஞ்சு வந்து கொடுத்தாங்க. 3 படி. 2வது படியிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவாங்க, 3வது படியில உட்காருவாங்க. அது பின்னால அந்த மிம்பர் வந்ததுக்கு பின்னால புகாரில வரக்கூடிய ரிவாயத், பள்ளிக்குள்ளுக்கு அழுக சத்தம் கேட்டுச்சு. ஒரு ஒட்டக குட்டி அழுகிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த ஈத்தன் குட்டி அழுகிறது என்றா என்ன விட்டுட்டு புதிய ஒரு மிம்பருக்கு போயிட்டீங்களே யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல இருந்து இறங்கி வந்து அந்த ஈற்றங்குட்டி அப்படியே தடாவினாங்க. அவருடைய சத்தம் நின்றுச்சு. இதுக்கு தான் சொல்ற அல் உஸ்துவானத்துல் முஹல்லகா. இந்த ஒவ்வொரு தூணுக்கும் நான் நீலத்தால போட்டிக்கிற இந்த தூண்களுக்கு பெயர் கிடைக்குது. இதுல இந்த தூணுடைய பேர் தான் அல் உஸ்துவானத்துல் முஹல்லகா, வாசனை தூண். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைப்பட்டு அவர்கள் அந்த கைப்பட்டதனால சத்தத்தை நிப்பாட்டியது. இதற்கு அவர்கள் வாசனை தூண் என்று சொல்லி பெயர் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த 2ஆம் நம்பர்ல இருக்கக்கூடிய தூண் உஸ்துவானத்து ஆயிஷா, ஆயிஷா தூண் சொல்லுவாங்க. இதுலதான் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தஹஜ்ஜத் தொழுவாங்க. பின்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, இந்த மஸ்ஜிதில் ஒரு இடம் ஒன்று இருக்குது, அதுல தொழுற நன்மை உங்களுக்கு தெரியும்னா நீங்க எல்லாரும் சீட்டு போட்டு துண்டு போட்டு அதுல யார் தொழுகிறன்றதுக்கு சண்டை பிடிப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இடம் என்று சொன்னாங்க. ஆனா இடத்தை சொல்லி கொடுக்கல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆனா பின்னால அவர்களுடைய சகோதரியுடைய மகன் போய் கேட்டதனால அந்த இடத்தை சொல்லி கொடுத்தாங்க. அது இந்த தூண் உஸ்துவானத்து ஆயிஷா, ஆயிஷா தூண் என்று சொல்லக்கூடியது. இன்னொன்று 3ஆம் நம்பர்லிக்கு உஸ்துவானத்து தௌபா என்று சொல்லக்கூடிய தூண். மதீனாவுக்கு கட்டாயமாக போற பாக்கியம் கிடைச்சோம். அல்லாஹ் எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை தரணும். போனா கட்டாயமாக இதெல்லாம் நினைவு வச்சு பாருங்க. உஸ்துவானத்து தௌபா என்று சொல்லக்கூடியது இது என்னன்னா பின்னால நடைபெற்ற ஒரு வரலாற்று சம்பவம். அதாவது பனு குறைலா யூதர்களை பத்தி நான் இப்ப சொன்னேனே, 3வது யூதர்கள் பனு குறைலா, இவங்களோட சஹாபாக்களுக்கு பிரச்சனை வந்த நேரத்தில் இவங்க முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு துரோக வேலை செஞ்சதனால, ஹந்தக் போர்ல துரோகம் செஞ்சதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுக்கு தண்டனை விதிச்சாங்க. அப்ப அந்த தண்டனைய
இந்த அபூ லுபாபான்ற ஒரு நபித்தோழர் ரகசியமாக யூதர்களுக்கு சொல்லிட்டார். அவர் நல்ல சஹாபி, அவர் முனாஃபிக்கான சஹாபி அல்ல. ஆனா யூதர்களோட அவருக்கு இருந்த அந்த ஒரு ஒப்பந்தத்தின் காரணமாக இவருடைய குடும்பம் அந்த யூதர்கள்ட்ட பாதுகாப்பில் இருந்ததனால இவர் என்ன செஞ்சிட்டார்னு அவங்களே செய்தியை கொடுத்துட்டார். பின்னால அவர் அதை நினைச்சு வருந்தி தன்னைத்தானே அந்த தூண்ல கட்டிக்கொண்டு தௌபாவுக்காக வேண்டி அழுதாரு. அதனாலதான் எனக்கு தௌபா தூண், அதுல பேர் வந்து உஸ்துவானத்து தௌபா, தௌபாவுடைய தூண். அடுத்த வரக்கூடிய இந்த 4வது உஸ்துவானத்து சரீர் என்று சொல்லக்கூடியது கட்டில் தூண், அதுல பேர் வந்து சரீர் என்ற கட்டில், கட்டில் தூண். அது என்னண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல இஅ்திகாஃப் இருப்பாங்க. இந்த 4வது தூண்ட்டதான் இஅ்திகாஃப் இருப்பாங்க. எங்களுக்கு தெரியும் இந்த பக்கத்துல ஆயிஷா ரதியோட வீடு இருக்குது. அப்ப எங்களுக்கு நிறைய இஅ்திகாஃபுடைய ரிவாயத்துல பார்த்தா விளங்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பள்ளியில் இஅ்திகாஃப் இருப்பாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு வீட்டுடைய ஜன்னலால இருந்து தலைய வாரி விடுவாங்க. அப்ப இந்த தூணோட பக்கத்துல தான் ஆயிஷா ரதியல்லாஹுடைய வீடு இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துல ஹப்ஸா ரதியல்லாஹுடைய வீடு இருந்துச்சு. இங்க ஃபாத்திமா ரதியல்லாஹுடைய வீடு இருந்துச்சு. பின்னால் இப்படி சுற்று வட்டாரத்துல வீடுகள் வந்துச்சு. நாங்க இது ஆரம்ப பகுதியில் உள்ள விஷயத்தை மட்டும் தான் போட்டிக்கிறோம். அதே மாதிரி 5வது தூண் வந்து இதுக்கு சொல்ற உஸ்துவானத்து மிஹ்ரஸ் என்று சொல்றது. இந்த இடத்துல இங்க ஃபாத்திமா ரதியோட வீடு இருக்குது. இங்க அலி ரதியல்லாஹு இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாதுகாக்கிறதுக்காக வேண்டி வந்துடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கிறதுக்காக அலி ரதியல்லாஹு அன்ஹு காவலுக்கு மாதிப்பாங்க. அதனால அதுக்கு பாதுகாப்பு தூண் என்ற பெயர் அதுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி 6வது இலக்கத்தில் இருக்கிற தூண் உஸ்துவானத்துல் வுஃபூத், அதாவது வெளிநாட்டு தூதுவர்கள், விருந்தாளிகள், முக்கியஸ்தர்கள் வந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தூண்ல இருந்து தான் அவங்களோட பேசுவாங்க. அடுத்து இருக்கக்கூடிய உஸ்துவானத்து தஹஜ்ஜுத் என்று சொல்லக்கூடியது இந்த இடத்துல, இது ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்கு பின்னால இருக்கக்கூடியது. இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக தஹஜ்ஜத்துடைய தொழுகைகள் தொழுவாங்க. இந்த வீடுகள் எல்லாம் நான் முன்னால சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் இந்த பகுதியில் இருந்தது. கிப்லா மாற்றப்பட்ட பிறகுதான் வீடுகள் அப்படியே முன்பகுதிக்கு வந்துட்டு. அதுல முக்கியமான விஷயம் இந்த கோடு போடப்பட்டிக்குது. இந்த மிம்பரோட பக்கத்துல இந்த பொட்டி போட்டிக்கிறோம். இந்த இடத்தை ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, என்னுடைய இந்த வீட்டுக்கும் இந்த மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி சுவனத்தின் ஒரு பகுதின்னு சொன்னாங்க. சுவன பூங்கா, ரவுதா என்று சொல்லுவோம். பச்சை காப்பட்டு சொல்லி இப்ப சொல்லுவாங்க. மதீனாவுக்கு போனவங்களுக்கு தெரியும் பச்சை காப்பட்டு சொல்லி அந்த இடத்துல போய் தொழுகிறதுக்கு எல்லாரும் விருப்பப்படுவாங்க. அந்த இடம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை புகழ்ந்து சொன்னாங்க. இது சுவனத்துடைய ஒரு பூங்காவனத்திலிருந்து உள்ள ஒரு துண்டு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத இடத்தை பத்தி சொன்னாங்க. அப்ப ஆரம்பமாக இப்படித்தான் மஸ்ஜிது நபவியுடைய அமைப்பு இருந்துச்சு. இது வந்து சும்மா ஒரு பிக்சருக்கு இதை எடுத்துக்கிறாங்க, சல்லி கொடுத்து வாங்கினாங்க. இது ஆரம்பத்தில் இந்த இடம் எதுவாக இருந்துச்சுண்டா ஈச்சம்பழங்கள் உலர போடுற இடம். அதுதான் நீங்க சொல்றாங்க, ஈச்சம்பழங்கள் காய போடுற இடம். இங்கிருந்து ஈச்சங்குட்டிகளை எல்லாம் வெட்டித்தான் கபர்களும் இருந்துச்சு. அதையெல்லாம் அப்புறப்படுத்தி சஹாபாக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துதான் இந்த வேலை திட்டத்தை செஞ்சாங்க. மண்ணை கொண்டு வந்து குலைச்சித்தான் அந்த எல்லை போடப்பட்டுச்சு. இந்த 70 முழம்னு காட்டுறாங்க. 70 நீளம், 60 அகலம், கிட்டத்தட்ட 70 அடி 60 அடி. 3 கதவுகள் இருந்துச்சு. உயரம் வந்து 5 முழம் தான் உயரம் இருந்துச்சு. உயரம் வந்து 5 முழம். இப்படி ஈச்சம்பழ குற்றிகளை வச்சுதான் கூரை போட்டாங்க. முழுமையாக பள்ளிக்கு கூரை போடப்பட்டிகள் ஒரு பகுதிக்கு கூரை போட்டாங்க, இன்னொரு பகுதியை விராந்தியா விட்டாங்க. இப்படி கூரை போட்டாங்க. இந்த பின்பகுதி அஸ்ஸாபு சுஃபாக்கள் தங்குற இடமாக இருந்துச்சு. இனி மிம்பர் எதுவுமே ஈக்கல்ல, வெறுமனே பள்ளியில் உபதேசம் நடக்கும். கிப்லா மாத்தப்பட்டுச்சு. இதான் சொல்றாங்க, கிப்லா தான் இப்படி மாத்தப்பட்டுச்சு. வீடுகள் முன்னுக்கு ஆகிட்டு பின்னால வந்து இந்த இடம் வாங்கப்பட்டுச்சு. இது மஸ்ஜிது நபவியுடைய விஸ்திகரிப்பு சம்பந்தமாக இதுல பேசுறாங்க. சாதாரண அளவாக இருந்த மஸ்ஜிது நபவி தான் பின்னால விஸ்திகரிப்பு செய்யப்பட்டுச்சு. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே ஒரு தடவை அதனுடைய அந்த எல்லை பெருசிப்படுத்தப்பட்டுச்சு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மஸ்ஜிது நபவியுடைய அந்த சதுர அடி 1050 சதுர அடியாகத்தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1050 சதுர அடி. பின்னால ஹைபருக்கு பின்னால, அதாவது ஹிஜ்ரி 7க்கு பின்னால ஹைபர் யுத்தத்தை முடிச்சிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கு பின்னால விரும்பினாங்க இந்த மஸ்ஜிது நபவியை பெருசாக்கணும்னு விரும்பினாங்க. அதுக்கு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மருமகன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சல்லி கொடுத்து பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த காணி துண்டை வாங்கினாங்க. வாங்கி 1050 அந்த சதுர அடியாக இருந்தது 2500 சதுர அடியாக விஸ்திகரிப்பு செய்யப்பட்டுச்சு. அது முதலாவது விஸ்திகரிப்பாக இருக்குது. அதுக்கு பின்னால இந்த 5 அடி முலம் உயரமானது 7 அடி முலம் உயரமாக உயர்த்தப்பட்டுச்சு. பள்ளியுடைய கூரை உயர்த்தப்பட்டுச்சு. 5 அடி முலம் உயரமாகத்தான் இருந்துச்சு, அது 7 அடி மூலமாக உயர்த்தப்பட்டுச்சு. அப்ப ஆரம்பத்தில் இப்படி குற்றியில தான் சாஞ்சி பேசிட்டு இருப்பாங்க. பின்னாலதான் மிம்பர் வந்துச்சு. அடுத்த ஒரு முக்கியமான தகவல் என்னண்டா, பள்ளிவாசல் இருளாகத்தான் இருந்துச்சு. பள்ளிவாசல்ல வெளிச்சம் மீக்கல, இருட்டில தான் தொழுவாங்க. வெளிச்சத்துக்குரிய வசதி அவங்கள்ட்ட எண்ணெய் ஒன்று வாங்கி பள்ளியில நெருப்ப பத்த வச்சுறதுக்கான வசதி இருக்கல்ல. ஹிஜ்ரி 7ல்
ஹிஜ்ரி 7 வருஷத்துக்கு பின்னாலதான் தமீமுனித்தாரி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் தான் முதலாக பள்ளிவாசல்ல விளக்கை பத்த வச்சு பள்ளியில வெளிச்சம் வாரத்துக்குரிய ஏற்பாடு செஞ்சார். அல்லாஹ்வுடைய கிருபையால பல தடவைகள் மஸ்ஜிது நபவியுடைய புனர் நிர்மாணம் நடந்துச்சு. இப்ப மஸ்ஜிது நபவியுடைய அளவு என்னாண்டா இதுதான் அளவு. இந்த மஞ்சள் ஐக்கிறது அப்படியே மஸ்ஜிது நபியுடைய ஆரம்பத்தில் ஸல்லல்லாஹு காலத்துல இருந்தா இவ்வளவுதான். ரெட் லைக்கிற அளவு தான் அது. ஒவ்வொரு காலகட்டத்தில் நபிசாத்துடைய காலத்திலே விரிவாக்கப்பட்டது இந்த மஞ்சள். அதுக்கு பின்னால் ஒவ்வொரு ஹலீஃபாக்களுடைய காலத்துல விரிவாக்கப்பட்டு இந்த எல்லைக்குள்ளுக்கு இருந்தது. இப்ப மஸ்ஜிது நபவி இந்த அளவுக்கு அது விசாலமாக ஆக்கிக்குது. கிட்டத்தட்ட 1,65,000 ஸ்கொயர் ஃபீட்டுடைய அளவாக அதனுடைய அந்த விராந்தியோட சேர்த்து மஸ்ஜிது நபவியூடாக சஹாபாக்களுக்கு பல்வேறு பயிற்சிகளை ரசூல் ஸல்லல்லாஹு கொடுத்தாங்க. முக்கியமாக பள்ளி வாசல் மூலமாகத்தான் சஹாபாக்களை நெறிப்படுத்தினாங்க. நீங்க எப்படி உட்காரணும், எப்படி எழும்பணும், பள்ளியில கத்தப்படாது, பள்ளியில என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடப்படாது, துர்வாடையானதை நீங்க சாப்பிடப்படாது, பள்ளியில எப்படி நீங்க நடந்து கொள்ளணும், உங்களோட உள்ளத்தை எப்படி கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும், விரும்புறதெல்லாம் நினைக்கலாது, எப்படி நடக்கணும், பள்ளிக்கு ஓடி வரப்படா, எலச்செலச்சி பள்ளிக்கு வரக்கூடாது, சஃப்ல எப்படி நிக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்தப்படா, ஒரு கமாண்டர் ஒரு லீடருக்கு எவ்வளவு வழிபடணும், தொழுகின்ற ஒரு இமாமுக்கு எப்படி வழிபடணும், இப்படியான ஒழுக்கங்களை இப்படியான இபாதத்துகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் ஊடாக அந்த சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க. அது மட்டுமல்ல, பள்ளிவாசல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமாக கற்பித்தல் பணிக்கு பாவிச்சாங்க. குர்ஆனுடைய ஹல்காக்கள் நடக்கும், குர்ஆனை படிச்சு கொடுக்கிற ஒரு சூழலிக்கும். அதே மாதிரி இன்னொரு பக்கத்துல ஹதீஸ ஸல்லல்லாஹு அலைஹி மார்க்க விஷயங்களை ஃபிக்ஹ படிச்சு கொடுக்கிறதுக்கு ஒரு குழுக்கும், இன்னொரு குழுக்கும் அங்க இருந்து திக்ர் செஞ்சு கொண்டிருப்பாங்க, இன்னொரு குழு நல்ல விஷயங்களை பேசி கொண்டிருப்பாங்க. இப்படியான சூழல் தான் அந்த மஸ்ஜிது நபவியுடைய சூழல். இந்த எங்கட சூழல் என்னண்டா, எல்லாம் டைல் போடப்பட்டிக்குது, அழகான ஃபேன், அழகான அமைப்பிக்குது. ஆனா சுபஹ் முடிஞ்சா லுஹர் வரைக்கும் பள்ளி வாசல் மூடித்தான் நிக்குது. அன்று பள்ளி இருட்டாக இருந்தது, பள்ளி மண்ணாக இருந்தது, பள்ளி சேராக இருந்தது, மழை வந்தால் ஒழுகக்கூடியதாக இருந்தது, ஆனால் உயிரோட்டம் உள்ளதாக இருந்தது. இன்று எல்லாம் கொடுக்கப்பட்டு உயிர் மட்டும் இல்லாததாக பள்ளிவாசல்கள் மாற்றப்பட்டு, அப்ப சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி மூலமாக இல்மை போதித்தார்கள், தலீமை போதித்தார்கள். அதே மாதிரி பள்ளியில தான் ஆலோசனைகள் நடக்கும். முக்கியமான ஆலோசனைகள், யுத்தம் சம்பந்தமான ஆலோசனைகள் மட்டுமல்ல, பள்ளிவாசல்ல பொருளாதார சம்பந்தமான ஆலோசனைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுக்கிறாங்க. பல தடவைகள் பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்த, பொருளாதார திட்டமிடல். சுப்ஹானல்லாஹ், கண்ணியமானவர்களே, எங்களுக்கு சீராவி இன்ஷா அல்லாஹ் படிச்சுக்கொண்டு போக்குள்ள விளங்கும் எப்படிப்பட்ட பொருளாதார திட்டமிடலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருந்தாங்க. ஒரு ஏழையை எப்படி முன்னேற்றணும், ஒரு வசதியானவர் எப்படி நடந்து கொள்ளணும், சதக்காவுடைய பகுதியை எப்படி திறந்து கொடுத்திருந்தாங்க. சதக்கா செய்யறன்னு சொல்லி உனட்டிக்கிற எல்லாத்தையுமே நீ சதக்கா செஞ்சிடவும் படா. அழகான பொருளாதார திட்டமிடல், அழகான பைத்துல் மாலுடைய திட்டமிடலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதூடாக செஞ்சாங்க. அதே மாதிரி பொது பணிகள், பள்ளிவாசலை வச்சுதான் பொது பணிகள், பொதுவான ஹிதுமத்துகள், கஷ்டமானவருக்கு உதவி செய்யறது, ஒரு ஆபத்தில் இருக்கிறவருக்கு உதவி செய்யறது, இப்படியான வேலைகளையும் பள்ளியூடாக செஞ்சாங்க. அதே மாதிரி பள்ளிவாசல்ல நிக்காஹ் நடைபெறும், நல்ல விஷயங்கள் நடைபெறும். அதே மாதிரி நீதிமன்றங்களாகவும் பள்ளிவாசல் தான் இருந்துச்சு. நீதி, யாராவது பிரச்சனை வந்து கேட்டா நீதிமன்றங்களாகவும் அந்த பள்ளிவாசல்கள் தான் இருந்துச்சு. அதே மாதிரி தூதுவர்களை சந்திக்கக்கூடிய இடம், இபாதத்துகளை பழக்கக்கூடிய இடம். ஒரு ஆபத்தொண்டு வந்தா எல்லாரும் வீட்டிலிருந்து பள்ளிக்கு வருவாங்க. அப்படியான ஒரு சூழலாக அன்றைய அந்த மஸ்ஜிது நபவியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சிருந்தாங்க. அது மட்டுமல்ல, அந்த பள்ளிவாசலுக்குரிய மகத்துவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. முக்கியமாக மதீனாவுடைய மகத்துவத்தை மக்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தினாங்க. எப்படி மதீனாவுடைய பெயரை மாத்தினது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மதீனாவுக்கு நிறைய துஆ செஞ்சாங்க. ஏண்டா, ஒரு டெவலப் அடையாத ஒரு பகுதி, ஒரு முன்னேற்றம் அடையாத பகுதி. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஊரை கட்டி எழுப்பினாங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய துஆவை, நிறைய துஆவை செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹிஜ்ரத்துக்கு வந்தோடனே சில சஹாபாக்களுக்கு காய்ச்சல் பிடிச்சிட்டு ஊர், ஏன்னா எங்களுக்கு தெரியும் அந்த ஊர் ஏற்கனவே ஒரு நோய் பிரதேசமாக மக்களால் கணிக்கப்பட்ட ஒரு ஊர். பிலால் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கடுமையான காய்ச்சல், அபூபக்கர் ரலியல்லாஹு கடுமையான காய்ச்சல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தி துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனத கமா கஹுப்பினா மக்கத வ அஷத்த மின்ஹு. யா அல்லாஹ், மக்காவை நாம் எவ்வளவு நேசித்தோமோ அதை விட எங்களுடைய உள்ளத்தில் மதீனாவுடைய நேசத்தை தருவாயாக. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ சாயினா வ முத்தினா. யா அல்லாஹ், நாங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த முத்து தானியத்தின் அளவிலே, சா தானியத்தின் அளவிலே எல்லாம் நீ பரக்கத் செய்வாயாக. இந்த ஊருக்கு நீ ஆரோக்கியத்தை தருவாயாக. இந்த ஊரில் இருக்கின்ற நோய்களை நீ வெளியே இருக்கக்கூடிய அந்த ஜுஹ்ஃபா என்ற பகுதியை சொல்லி சொன்னார்கள், ஜுஹ்ஃபாவுக்கு நீ அப்புறப்படுத்துவாயாக என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சது மட்டுமல்ல, மதீனாவை ஒரு பாதுகாப்பு வலயமாகவும் ஆக்கினார்கள். சொன்னார்கள், இன்ன இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் ஹர்ரம மக்கத வ ஜஅலஹா ஹராமன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்
மக்காவை ஹரமாக ஆக்கினார்கள். அதுல யாரையும் கொலை செய்யலா, ரத்தம் சிந்தேலா, ஆயுதம் தூக்கேலா, புட்களை புடுங்கேலா, இப்படியான ஹரத்துக்குரிய சில உரிமைகள், சில கொடுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது, மரியாதைகள் இருக்குது. சொன்னாங்க இன்னி ஹர்ரம்துல் மதீனா, நான் மதீனாவையும் அப்படி ஆக்கிவிட்டேன் என்று சொன்னாங்க. மதீனாவில் ஆயுதம் தூக்க கூடா, மதீனாவில் இருக்கின்ற புட்பூண்டுகளை யாரும் புடுங்க கூடா, மதீனாவில் இரத்தம் ஓட்டக்கூடான்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குரிய கௌரவத்தையும் கொடுத்ததை புகாரி முஸ்லிமுடைய பல ஹதீஸ்களிலே நாங்கள் காணலாம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுடைய பரக்கத்துக்கு துவா செஞ்சாங்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய பரக்கத்துக்கு துவா செஞ்சாங்க. மதீனால இருக்கிற மக்கள் என்ன செய்வாங்கன்னா, அவன மரத்துல முதலாவது ஒரு பழம் கொண்டு வந்தா, முதல் பழமிக்குமே ஒரு மரத்துல இருந்து காய்க்கக்கூடிய அந்த அறுவடையினுடைய முதல் பழம் வந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ தம்ரினா, யா அல்லாஹ் எங்களுடைய இந்த ஈத்தம்பலத்திலே நீ பரக்கத் செய்வாயாக, பாரிக் லனா ஃபீ சாஇனா வ பாரிக் லனா ஃபீ முத்தினா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து விட்டு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு சிறுவர், அந்த கூட்டத்தில் இருக்கின்ற ஒரு சிறுவரிடம் கொடுப்பார்கள், சாப்பிடுவதற்காக வேண்டி கொடுப்பார்கள். அது மட்டுமல்ல, இந்த மஸ்ஜிது நபவியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பித்து சொன்னார்கள். காபாவுக்கு அடுத்ததாக மஸ்ஜிது நபவியுடைய சிறப்பை பற்றி சொன்னார்கள். ஸலாத்துன் ஃபீ மஸ்ஜிதி ஹாதா அஃதலு மின் அல்ஃபி ஸலாத்தின் ஃபீமா சிவாஹு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனைய பள்ளிகளில் தொழுவதை விட 1,00,000 மடங்கு அல்லாஹு தஆலா இந்த பள்ளியில் மஸ்ஜிது நபவியில் தொழுவதில் அல்லாஹ் நன்மையை வைத்திருக்கிறான். இல்லல் மஸ்ஜிதல் ஹராம், காபாவை தவிர மற்ற எல்லா பள்ளிகளை விட சிறந்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் ஹராமை அடையாளப்படுத்தினார். இப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து உடனடியாக மதீனாவை மாற்றல, மெதுமெதுவாக மதீனாவை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டம் கட்டமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவினுடைய முன்னேற்றத்தை ஏற்படுத்தினார்கள். அது மதீனாவுடைய பொருளாதார முன்னேற்றமாக இருக்கலாம், மதீனாவுடைய மக்களுடைய முன்னேற்றமாக இருக்கலாம், மதீனாவுடைய அந்த சிறப்புகளாக இருக்கலாம், எல்லாவற்றையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக மதீனாவை முன்னேற்றி இன்று உலகத்திலே மதீனா ஒரு இஸ்லாத்துடைய மிக முக்கிய இடமாக மாறுவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முயற்சியும் தியாகமும் அந்த சஹாபாக்களுடைய ஒற்றுமையும் காரணமாக இருந்தது. இன்ஷா அல்லாஹ் நாங்க எங்களுடைய இதே தொடர் மதீனால செய்யப்பட்ட அந்த கட்டமைப்புடைய 2ஆம் பகுதி இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன்.